தமிழ்நாட்டின் அடுத்த முதலமைச்சர் யார் அப்படிங்கிற கருத்து கணிப்பை ஐபிடிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த நிறுவனம் எடுத்திருக்காங்க. நீங்கள் டிவியில் கூட பார்த்துருப்பீங்க. இவங்க உட்காந்து ப்ரெஸ் மீட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அதில் அவங்க சொன்ன தகவல்கள் என்ன, எந்த கட்சிக்கு மக்களுடைய ஆதரவு இருக்குது, எந்த தலைவரை மக்கள் முதலமைச்சராக ஏற்றுக்கிறாங்க அப்படிங்கிற சில விஷயங்களை அவங்களுடைய கருத்து கணிப்பில் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். லயோலா கல்லூரி முன்னாள் மாணவர்கள் அப்படின்னு தங்களை அடையாளப்படுத்துகிற இந்த அமைப்பு தான் இப்போ இந்த கருத்து கணிப்பை நடத்தியிருக்காங்க. இதுக்கு முன்னாடியும் கூட பல தேர்தல்களில் இவங்க கருத்து கணிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. இப்போ இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் 4 முனை போட்டியாக இருக்குது. திமுக, அதிமுக, நாம் தமிழர், தாவேகான்னு 4 கட்சிகள் நேரடியாக மோதக்கூடிய தேர்தலாக இருக்கிறது. இவங்க எந்த காலகட்டத்தில் இந்த கருத்து கணிப்பை நடத்தியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது இல்லையா? அதையும் இப்போ பார்ப்போம். நம்ம ஜனவரி 26, 2026 மார்ச் 10 வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய 234 சட்டமன்ற தொகுதிகளிலையும் இவங்க கருத்து கணிப்பை நடத்தியிருக்கிறதா சொல்றாங்க. அதன் அடிப்படையில் வந்த முடிவுகளை தான் இப்போ வெளியிட்டிருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க. இப்போ இதுல தமிழக மக்களுடைய அடிப்படையான பிரச்சனைகள் இருக்கு இல்லையா? அந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய கட்சின்னு நீங்க எந்த கட்சியை நம்புறீங்க அப்படின்னு மக்கள்கிட்ட கேட்கும்போது இந்த 4 கட்சியுமே முன் வச்சிருக்காங்க. அதுல மக்கள் கொடுத்துருக்கக்கூடிய பதில்கள் அடிப்படையில் பெர்சன்டேஜ் போட்டிருக்காங்க பாருங்க. டிஎம்கேவை 25.3% மக்கள் நம்புவதாகவும், அதிமுகவை 22.8% மக்களும், பாஜகவை 10% மக்களும், தாவேகாவை 24.7% மக்களும், நாம் தமிழரை 5.2% மக்களும், மற்ற கட்சிகளை 12.0% மக்களும் நம்புவதாக சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு கட்சி மேல நம்பிக்கை வரும் இல்லையா? இந்த கட்சியும் தான் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடுவாங்கப்பா, இந்த பிரச்சனைகள்லாம் இந்த கட்சி ஆட்சிக்கு வந்தா சரியாயிரும் அப்படிங்கிற அடிப்படையில் மக்கள் முன்வைத்த பதில்கள் அடிப்படையில் இதை சொல்லியிருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த தகவல் ஐபிடிஎஸ் நிறுவனம் இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. இதில் தலைவர்களுடைய திறன் மதிப்பீடு, அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தாக நீங்கள் எதை பார்க்குறீங்க, அவங்களுடைய திறமையாக நீங்கள் எதை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 தலைவர்களுடைய பேரை சொல்லி ஒவ்வொருத்தரை பற்றியும் கேட்டிருக்காங்க. அதில் அறிவாற்றல், துணிச்சல், நிர்வாகத்திறன், துடிப்பான செயல்பாடு, ஊடக சந்திப்பு, வெகுஜன உறவு, சமூக அக்கறைன்னு சொல்லி ஒரு தலைப்புகள்லாம் குறிப்பிட்டு அதன் அடிப்படையில் சில விவரங்களை சொல்லியிருக்காங்க. இதில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின், எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை, நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான், தாவேகா தலைவர் விஜய், இவங்க எல்லாருடைய பெயர்களுக்கு பக்கத்துலேயுமே ஒவ்வொரு நம்பர்ஸும் குறிப்பிட்டிருக்காங்க. அறிவாற்றல்னு வரும்போது அதில் திரு மு க ஸ்டாலின், திரு எடப்பாடி பழனிசாமி, அண்ணாமலை, சீமான், விஜய் போன்றவர்களுக்கான மதிப்பீடு எவ்வளவு, துணிச்சல்னு வரும்போது அவர்களுக்கான மதிப்பீடு என்ன அப்படின்னு சொல்லி இந்த ஒவ்வொரு கேட்டகரியுமே குறிப்பிட்டிருக்கிறாங்க. இப்போ இதில் அண்ணாமலை தவிர மற்ற 4 பேருமே முதலமைச்சர் வேட்பாளர்கள். எந்த அடிப்படையில் அவங்க அண்ணாமலை இதில் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. ஏன்னா முதலமைச்சர் வேட்பாளர்களாக இருக்கக்கூடியவர்களை இதில் முன்னிறுத்தலாம். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை பாஜகவின் மாநில தலைவராகவும் இல்லை, பிஜேபியிலுடைய ரோல் என்ன அப்படிங்கிறத தாண்டி என்டிஏ கூட்டணியில் அவருடைய ரோல் என்னவா இருக்க போகுது, அவர் தேர்தலில் போட்டியிடுவாரா அப்படிங்கிற கேள்வியே இருக்கு. இருந்தாலும் அண்ணாமலையினுடைய பெயரையும் வச்சு அவங்க கேட்டிருக்கிறாங்க. இதுல அதிகப்படியான மதிப்பெண்கள் அவருக்கு கொடுத்திருப்பதும் ஒரு கேள்வியையும் இந்த இடத்துல எழுப்புது. இவங்க எழுப்பியிருக்கக்கூடிய கேள்விகள்ல இன்னைக்கு எலெக்ஷன்ல எல்லாருமே அதிகமா பேசக்கூடிய 4 பேருடைய பெயர், அதை புதிய வாக்காளர்லாம் இருக்கிறாங்க இல்லையா, 18லேருந்து ஒரு 20-25 வயசுக்குள்ள இருக்கிற அந்த புதிய வாக்காளர்கள் மத்தியில அதிகமான ஈர்ப்பு யாருக்கு இருக்கு, எந்த லீடரை விரும்புறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இதுல பெரிய ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. விஜயனுடைய பெயர் முதல் இடத்துல இருக்கு. அண்ணாமலை பெயர் இந்த இடத்துலையும் 2வது வர்றதா அவங்க சொல்லியிருக்காங்க. 3வதாக திரு சீமானுடைய பெயர், 4வதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுடைய பெயரையும் அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க. இப்போ இந்த 4 பேர் தான் இனி வரப்போற நாட்கள்ல, அதாவது குறிப்பா அடுத்த சட்டமன்ற தேர்தலில் இவர்களுடைய தலைமையில தான் எல்லா கட்சிகளுமே தேர்தலை சந்திக்க வாய்ப்பு இருக்கு. அந்த 4 கட்சிகளுமே அந்த அடிப்படையில எதிர்வரக்கூடிய தேர்தல்களில் தீர்மானிக்கக்கூடிய சக்தியா இவங்க இருப்பாங்கன்ற அடிப்படையில இந்த கேள்வியை முன் வச்சிருக்கிறதா நம்ம புரிஞ்சுக்கலாம். பட் அதுல விஜய் முதலிடத்திலும், அண்ணாமலை 2ஆம் இடத்திலும், சீமான் 3ஆம் இடத்திலும், உதயநிதி 4ஆம் இடத்திலும் இருக்கிறார்கள் என்பதும் இதில் கவனிக்க வேண்டிய செய்தியாகவும் இருக்கிறது. அடுத்த கேள்வியா அவங்க தமிழகத்தில் அரசியல் கட்சிகள்ல சிறந்த கருத்துக்களை பதிவு செய்யக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் வரிசை அப்படின்னு சொல்லி ஒரு 5 பேரோட பேரை போட்டிருக்காங்க. அதுல விஜயுடைய பெயரை குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதில் நிறைய பேருக்கு நிச்சயமா மாற்று கருத்திற்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா விஜய் குறிப்பிட்ட சில தினங்கள்ல மட்டும்தான் மக்களை வெளியே சந்திக்கிறாரு, மக்கள் முன்னாடி பேசுறாரு, எல்லா விஷயங்களுக்கும் அறிக்கை வெளியிடுறதுல, உதாரணத்துக்கு திருப்பரங்குன்றத்து விஷயத்துல பேசல, கவின் ஆணவ படுகொலையில பேசல, இப்படி நிறைய பிரச்சனைகள்ல தன்னுடைய கருத்தையே பதிவு செய்யாமல் இருப்பவர் தான் விஜய். அவருடைய பெயரை முதலிடத்துல குறிப்பிட்டிருப்பதும் ஒரு கேள்வியை எழுப்புகிறது. அதே நேரத்தில் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அவர் மாநில தலைவராக இருந்தப்ப அவருடைய கேள்விகள், திமுக மீதான விமர்சனங்கள் அப்படிங்கிறது ரொம்ப காட்டமாகவும் அதற்கு ஒரு வரவேற்பும் இருந்ததை பார்க்க முடியுது. ஆனா இப்ப அவர்
மாநில தலைவர் பதவியிலிருந்து விலகிய பிறகு அவர் செய்தியாளர்களை சந்திப்பதே குறைவா இருக்கு. எல்லா விஷயங்களையும் அவர் கருத்து சொல்றதும் கிடையாது. அப்படி இருக்கும்போது அண்ணாமலையினுடைய பெயரை 2வது இடத்துல குறிப்பிட்டிருப்பதும் ஒரு கேள்வி எழுப்புது. எதிர்க்கட்சி தலைவரை பொறுத்த வரைக்கும் எல்லா இஷ்யூஸ்லயுமே கேள்வி எழுப்புறாரு. அவர் எழுப்பக்கூடிய கேள்விகள் அந்தந்த நேரத்துல வந்தாலும் கூட அது இன்னும் வேகமாகவும் இன்னும் ஆழமாகவும் இருக்கணும் அப்படிங்கிற பார்வை பொதுமக்கள் மத்தியிலேயே இருக்கிறது. சீமான் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் காட்டமா அறிக்கை வாயிலாகவும் அதே நேரத்துல தன்னுடைய செய்தியாளர் சந்திப்புகளையும் கேள்விகளை முன்வைக்கிறாரு. இதுல அன்புமணி ராமதாஸ் பெயரையும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அவர் தன்னுடைய அறிக்கைகளை ஆளுங்கட்சிக்கு எதிராக திமுக எதிர்ப்புல ரொம்ப தீவிரமா கடந்த 6 மாத காலமாகவே தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்து வராரு. அரசினுடைய தவறுகளை அறிக்கைகள் வாயிலாக சுட்டிக்காட்டுவதும் சரி, மேடைகள்ல பேசுவதிலும் சரி, நிச்சயமா அந்த என்டிஏ கூட்டணியில அன்புமணி ராமதாஸுக்கு ஒரு தனி இடம் இருக்கு அப்படிங்கிறத இவங்க குறிப்பிட்டிருப்பதையும் நம்ம பார்க்க முடியுது. இப்ப நம்ம பார்க்கிற இந்த டேபிள் ரொம்ப முக்கியமானது. நகர பகுதியில் அர்பன்ல எந்த கட்சிக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருக்கிறது அப்படிங்கிறத அவர்கள் நடத்திய சர்வே அடிப்படையில் இங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க. அந்த வகையில திமுகவுக்கு 24.77%, தாவேகாவுக்கு 23.46% இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. டிஃபரன்ஸ் ரொம்ப குறைவா இருக்கு. 1% வித்தியாசம் தான் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இருக்கு. இந்த எலெக்ஷன்ல ஒரு டஃப்பான ஃபைட்டை தாவேகா திமுகவுக்கு கொடுக்க போகுது. விஜய் சொல்ற மாதிரி இந்த எலெக்ஷன்ல 2 பேருக்கு போட்டி, அது டிவிகே டிஎம்கே அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு இல்லையா, அதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில இந்த சர்வே முடிவுகள் வெளியாகி இருப்பதனால இது ஒரு முக்கியமான பாயிண்டாவே எல்லாருமே கவனிக்கிறாங்க. இதற்கு அடுத்தபடியாக அதிமுக 3வது இடத்துக்கு போகுது அப்படிங்கிறத நிச்சயமா அதிமுக தொண்டர்களால் ஏற்றுக்க முடியாது. ஒரு பிரதான எதிர்க்கட்சி, தமிழ்நாட்டை பலமுறை ஆண்ட கட்சியாக இருக்கிற அதிமுக 20.5% இடத்துக்கு சட்டமன்ற தேர்தலில் போக வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரத்தான் செய்து. நாம் தமிழர் 8%க்கு மேல கடந்த எலெக்ஷன்ல வாங்கியிருந்தாங்க. இந்த தேர்தலில் 6.7% வாக்குகளை அவர்கள் ஆதரவை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அர்பன்ல அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நாம் தமிழருக்கு கிராமப்புறங்கள்ல தான் ஆதரவு அதிகமா இருக்கும்னு பொதுவாக ஒரு பார்வை இருக்கு. பட் நகர்ப்புறத்துல, அதுவும் விஜய் வருகைக்கு பிறகும் அவங்களுக்கு ஏறத்தாழ 6.7% ஆதரவு இருக்கு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். பிஜேபிக்கு 5.5, பாமகவுக்கு 2.9, காங்கிரஸுக்கு 4.4, மற்ற கட்சிகளுக்கு 11 அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. இந்த டேபிளை பார்க்கும்போது இப்போது, அதாவது நகர்பகுதியில சென்னை, கோவை மாதிரியான நகரப்பகுதிகளில் தாவேகாவினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிறத இவங்களுடைய கருத்து கணிப்பு தெரிவிக்குது. ரூரல் ஏரியாஸ்ல, கிராமப்புறங்கள்ல அதிமுகவினுடைய செல்வாக்கு எப்படி இருக்கிறது, திமுக அங்கே எப்படி இருக்கிறது, தாவேகாவுடைய பர்ஃபார்மன்ஸ் நகரப்பகுதியில் இருக்கிற மாதிரி கிராம பகுதிகளில் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் முன்வைக்கப்படுது. இந்த தேர்தலில் மக்கள் எதிர்பார்க்கிற ஒரே விடை யார் சிஎம் ஆக போறா அப்படிங்கிறது மட்டும்தான். அந்த பதிலை பெறுவதற்கான கேள்விகளை உள்ளடக்கியது அந்த கருத்து கணிப்புகளே. அந்த வகையில் இந்த கருத்து கணிப்புல யாருக்கு அந்த வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, இந்த முதல் 5 இடங்கள்னு குறிப்பிடும் போது முதல் இடத்தை தற்போதைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினோடு தாவேகா தலைவர் விஜயும் பகிர்ந்து கொள்கிறார். அவரும் அந்த டாப்ல இருக்காரு. மக்கள் விரும்பக்கூடிய தலைவர், மக்கள் முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கக்கூடிய தலைவர்னு வரும்போது திமுக தலைவருக்கு இணையாக தாவேகா தலைவரும் இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை இவங்க சொல்றாங்க. அதற்கு அடுத்தபடியா எடப்பாடி பழனிசாமி. இப்போ மறுபடியும் இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா அண்ணாமலை அவர் என்டிஏ கூட்டணியில் இருக்காரு. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கக்கூடிய கூட்டணியில் இருக்கிற அண்ணாமலையே 3வது இடத்தில் மக்கள் குறிப்பிடுவதாக ஐபிடிஎஸ் சர்வே நிறுவனம் குறிப்பிடுறாங்க. அதற்கு அடுத்தபடியாக சீமான், கனிமொழியினுடைய பெயரும் இங்கே ஆச்சரியத்தை ஏற்படுத்துது. ஏன்னா அவங்க சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவாங்களா இல்லையானே தெரியாது. அவங்க பல ஆண்டுகளாக, சொல்ல போனா அரசியலுக்கு வந்ததிலிருந்தே தேசிய அரசியலில் தான் கவனம் செலுத்திட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது கனிமொழி பெயரை மக்கள் சொல்லியிருக்கிறார்களா, இல்லை இதில் ஏதாவது உள்நோக்கம் இருக்கிறதா அப்படிங்கிற கேள்விகளும் முன்வைக்கப்படுது. அதே போல துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், இந்த தேர்தலை திமுக மு.க. ஸ்டாலினை முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தி தான் தேர்தலை சந்திக்கிறாங்க. பட் மக்களுடைய மனசுல இல்ல, மக்கள் உதயநிதி ஸ்டாலின் பெயரையும் முதலமைச்சர் வேட்பாளர்கள் பட்டியலுக்கு கொண்டு வராங்க அப்படின்னு சொன்னா, இப்போ வாக்குகள்னு பார்க்கும்போது மு.க. ஸ்டாலினுக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் ஒரே வாக்குகள் தான், திமுகவின் வாக்குகள் தான். அப்படி இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது லீடரா பார்க்கும்போது தனித்தனியாக காமிக்கிறாங்க. பட் கட்சின்னு பார்க்கும்போது இப்போ இருவருடைய பெயர் இதில் இருக்கு அப்படின்னா ஆப்வியஸா நம்பர் 1 இடத்துல முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இது எந்த அடிப்படையில் செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. விஜய் இந்த எலெக்ஷன்ல இருக்கிறதுனால வயது அடிப்படையில் வாக்காளர்கள் எந்த கட்சியை ஆதரிக்க போறாங்க அப்படின்றதும் ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. அதுல 18 to 19 ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போடுறாங்க இல்லையா, அவங்களுடைய ஆதரவு யாருக்கு இருக்கிறது, 20 to 40 வயது இவங்களுடைய ஆதரவு, 45 to 65 வயசு வரை இருக்கிறவங்க யாரை ஆதரிக்க போறாங்க. அதுல பாக்குறோம் நம்ம 18 to 19 இந்த ஜென்சி கிட்ஸோடைய ஆதரவு அப்படிங்கிறது தாவேகாவுக்கு தான் இருக்கு.
இவங்களுடைய சர்வே படி 39% ஆதரவு இங்க இருக்கு. அதற்கு அடுத்தபடியா பார்க்கும்போது திமுகவுக்கு அந்த ஆதரவு இருக்கிறத பார்க்கிறோம். 3வது இடத்துல தீர்மானிக்கவில்லைன்னு சொன்னவங்க தான் அதிகமா இருக்காங்க. அதற்கு அடுத்தபடியா அதிமுக இருக்கு. கடைசியில நோட்டா இல்லைன்னா வாக்களிக்க போவதில்லைங்கிற கேட்டகரியில 6.3. அப்போ இங்க நாம் தமிழருடைய இடம் அப்படிங்கிறது எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நிச்சயமா வருது. அதே போல 20ல இருந்து 40ன்னு பார்க்கும்போது அந்த செக்மெண்ட்லயும் தாவேகா தான் அதிகமான ஓட்டு எடுக்கிறாங்க. தாவேகா பாருங்க 18 to 19, 20 to 40. அப்போ 18ல இருந்து 40 வயதுக்கு உட்பட்டவர்களில் ஏறத்தாழ இந்த இடத்துல ஒரு 39, இங்க ஒரு 33% ஆதரவு என்பது தாவேகாவுக்கு இருக்கு. அடுத்தபடியாக அங்க வந்து திமுக தான் இருக்காங்க. அங்க 20 இருக்கு, இங்க 26 இருக்கு. 3வது இடம்ன்றதான் அதிமுகவுக்கு இருப்பதையும் பார்க்க முடியுது. 45 வயதுல இருந்து 65 வரைக்கும் எல்டர்ஸ், சீனியர் சிட்டிசன்ஸ் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அதுல திமுகவுக்கு தான் அதிகமான வாக்கு இருக்கு. ஒரு சின்ன எட்ஜ் அவங்களுக்கு இருக்கு. அதிமுகவுக்கு 30 இருக்கு. பட் தாவேகாவுக்கும் அந்த இடத்துலயும் 27 இருக்கு அப்படின்றது ஒரு ஆச்சரியப்படுத்தக்கூடிய நம்பராக இருக்கிறது. இதுல உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறது நீங்க சொல்லுங்க. இந்த நம்பர்ஸை பார்க்கும்போது எந்த அளவுக்கு இது யதார்த்தமாக இருக்கிறது, இல்ல யதார்த்தத்திலிருந்து வேறுபட்டு இருக்கிறதா அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி வந்து லீடர் அடிப்படையில், ஒரு கட்சியின் தலைவர் அடிப்படையில் ஆதரவு எப்படி இருக்குன்றதா அவங்க சொல்லியிருந்தாங்க. பட் இந்த டேபிள்ல பார்க்கும்போது இந்த அரசியல் சூழல்ல கட்சி வாரியாக யாருக்கு வாக்கு அப்படின்னு பார்க்கும்போது அதுல தாவேகா தான் முன்னிலையில் இருப்பதா சொல்றாங்க. 19.2, திமுக 17.7, அதிமுக 15.3, நாம் தமிழர் 6%, காங்கிரஸுக்கு 4%, பிஜேபிக்கு 3% இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக பார்க்கும்போது மக்களுடைய மனநிலை, அவர்கள் ஆதரவு தெரிவிக்கக்கூடிய விதம் ஒரு மாதிரியாகவும், அந்த கட்சி அப்படின்னு வரும்போது வேறு விதமாகவும் அதுல ஒரு டிஃபரன்ஸ் இருக்கிறதையும் பார்க்க முடியுது. இது வந்து இன்னொரு டிஸ்கஷன் பாயிண்டை இந்த தேர்தலில் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய விஷயம். அதாவது மைனாரிட்டி வாக்கு வங்கி, சிறுபான்மையினர் வாக்கு வங்கி எந்த கட்சியை ஆதரிக்க போறாங்க, எந்த கட்சிக்கு அந்த ஆதரவு என்பது அதிகமாக இருக்க போகுது. கடந்த தேர்தல் வரைக்கும் திமுக தான் மைனாரிட்டிஸுடைய நம்பிக்கையை பெற்ற கட்சியாக, வாக்குகளை பெறக்கூடிய கட்சியாக இருந்தாங்க. இந்த முறை தாவேகா களத்துக்கு வந்திருப்பதனால சிறுபான்மையினர் வாக்கு வங்கியில் ஒரு பிளவு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. தாவேகாவை பெரும்பாலும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் ஆதரிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களுடைய கருத்து கணிப்பு என்ன சொல்லுதுங்கிறத பார்ப்போம். அதுல பாருங்க, கடந்த தேர்தலில் எப்படி திமுக வந்து அதுல ஒரு லயன் ஷேர் எடுத்துட்டு போனாங்களோ, இந்த தேர்தலையும் திமுகவுக்கு தான் களம். சிறுபான்மையினரை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம்கள் 23% திமுகவை தான் ஆதரிப்பதா சொல்றாங்க, கிறிஸ்தவர்கள் 24%. அதற்கு அடுத்தபடியா பார்க்கும்போது தாவேகாவுக்கு 19% முஸ்லீம்களும் 17.3% கிறிஸ்தவர்கள் ஆதரிப்பதாகவும் சொல்றாங்க. இதுல அதிமுக 3வது இடம் வராங்க, 15-15ன்னு சொல்லி அவங்களுக்கு 2 தரப்புலையுமே ஆதரவு என்ன என்று பார்க்கிறோம். நாம் தமிழருக்கு இஸ்லாமியர்கள் மத்தியில் 2.9, கிறிஸ்தவர்கள் மத்தியில் 4.8. அதற்கு அடுத்த இடங்கள்ல பாமக, காங்கிரஸ், மதிமுக, விசிக, சிபிஐ, சிபிஎம் போன்ற கட்சிகள் இருக்கு. இப்போ இதுல மதிமுக, விசிக, சிபிஐ, காங்கிரஸ் இது எல்லாத்தையுமே நம்ம திமுகவோட தான் கனெக்ட் பண்ணணும். ஏன்னா திமுகவுக்கான ஆதரவு 23ன்னு சொன்னா காங்கிரஸ் ஒரு 5 சேர்த்தனா 28, 30-32% ஆதரவு என்பது திமுக கூட்டணிக்கு தான் இருக்கு. ஏன்னா அவங்க ஆன்டி பிஜேபி அரசியலை வலுவா பேசுறதுனால மக்கள் வந்து, அதுவும் சிறுபான்மையின மக்கள் வந்து திமுக கூட்டணியை ஆதரிக்கிறார்கள். காங்கிரஸும் அதுல இருப்பது நிச்சயமா அது ஒரு வலு சேர்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதே நேரத்துல அதிமுகவுக்குன்னு பார்க்கும்போது பாமகவுக்கு இருக்கக்கூடிய அந்த 1% ஆதரவு மட்டும்தான். ஏன்னா இதுல பிஜேபி வந்து அந்த லிஸ்ட்லயே இல்லை. பிஜேபிக்கு சிறுபான்மையினருடைய ஆதரவு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத இவங்க எந்த இடத்துலையும் குறிப்பிடலை. ஏன்னா சுயேட்சை கூட 1% குறிப்பிட்டிருக்கிறாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது அதிமுக கூட்டணிக்கு ஒரு பின்னடைவாக தான் இருக்குது. இருந்தாலும் திமுகவுக்கு அடுத்தபடியாக தாவேகாவுக்கு இஸ்லாமிய மற்றும் கிறிஸ்தவ வாக்குகள் செல்வதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்குதுன்னு இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் சொல்லுது. ஐபிடிஎஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த கருத்து கணிப்புல எந்த தலைவருக்கு மக்கள் மத்தியில் ஆதரவு இருக்கு, எந்த கட்சிக்கு செல்வாக்கு இருக்கு அப்படிங்கிறத விரிவாக குறிப்பிட்டிருக்கிறாங்க. இதுல எவ்வளவு பேர்கிட்ட அவங்க கருத்து கணிப்பு எடுத்தாங்க, எந்தெந்த இடங்களில் எடுத்தாங்க அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இப்போ மார்ச் 10 வரையும் கருத்து கணிப்பு நடந்திருக்கு அப்படின்னா, இப்போ தாவேகா தலைவருடைய தனிப்பட்ட விவகாரங்கள் தொடர்பான விஷயங்களும் மக்கள் மத்தியில ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கிறது. சொல்ல போனா அதுல ஒரு செட்பேக் இருக்குமோ அப்படிங்கிற கேள்வியும் இருக்கிறது. பட் அதை இவங்க குறிப்பிட்டு இதுல சொல்லல. அதே நேரத்துல திமுகவை பொறுத்த வரைக்கும் அண்மை காலங்களாக நடைபெற்று வரக்கூடிய சட்டம் ஒழுங்கு தொடர்பான பிரச்சனைகள், அதுல மக்கள் எந்த அளவுக்கு வாக்களிக்கக்கூடிய முறையில மாற்றம் ஏதாவது இருக்கா, இல்ல அந்த விஷயம் மக்களுடைய வாக்களிக்கக்கூடிய முறையில எந்த தாக்கத்தை ஏற்படுத்தலையா அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியும் இல்லாமல் இருக்கிறது. அதே நேரத்துல நம்ம இந்த வீடியோ பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழல்ல அதிமுக பாஜக கூட்டணியோடு தாவேகா இணைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு செய்தியும் போயிட்டு இருக்கு. ஒருவேளை கூட்டணி அப்படி அமைஞ்சதுன்னு சொன்னா டோட்டலா இந்த கணக்குகள் எல்லாமே வந்து வேற மாதிரி இருக்கும். ஓரளவுக்கு இதுல இருந்து புரிந்து கொள்ளக்கூடிய செய்தியாக இருப்பது, இந்த கருத்து கணிப்பின் மூலமாக அவங்க சொல்ல வர்றது என்ன அப்படின்னா,
திமுகவுக்கு அடுத்தபடியாக தாவேகாவுக்கு பெரிய அளவுக்கான மக்கள் செல்வாக்கு இருக்கு. 2 கட்சிக்கும் தான் டஃப்பான ஃபைட் இருக்கு. அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளப்படுது அப்படிங்கிற கருத்தை முன் வச்சிருக்காங்க. இதுல நிறைய பேருக்கு இந்த கருத்தில் உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம். அதிமுக தான் இன்னைக்கும் பிரதான எதிர்க்கட்சியா இருக்கு அப்படின்னு நிச்சயமாக சொல்லுவாங்க. அதனுடைய ஆதரவாளர்கள் கருத்து அப்படி முன்வைக்க வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்தில் திமுகவினரும் இந்த கருத்து கணிப்பை முழுமையா ஏத்துப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல. பட் தாவேகாவுக்கு இது சாதகமான ஒரு கருத்து கணிப்பா இருக்கிறதுனால அவங்க மத்தியில ஒரு வரவேற்பு இருக்க வாய்ப்பு இருக்கிறது. எனவே இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பார்த்திருப்பீங்க. உங்களுடைய கருத்து என்ன? கருத்து கணிப்புகள் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? அதிலும் இந்த கருத்து கணிப்பில் சொல்வது போல மக்கள் மனநிலை, மக்களுடைய எண்ண ஓட்டம் அப்படிதான் இருக்கான்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.